டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்தோட ட்ரெய்லரில் இந்த சீனை பார்த்துட்டு எல்லாருமே வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதை தான் அவங்க வந்து தம்ப்நெயிலாவுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீனோட பேக்ரவுண்டில் வந்து நோட் பண்ணி பாருங்க, ஒரு கடைக்கு வந்து லீஃபீல்டு அப்படின்னு சொல்லி வந்து பேர் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக டெட்பூலோட கிரியேட்டரான ராப் லீஃபீல்டுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக அவரோட பேரை வந்து இந்த சீட்டில் வந்து வச்சிருந்துருப்பாங்க. அண்ட் அவருக்கு ட்ரிபியூட் கொடுத்ததோட நிறுத்திருக்கலாம், பக்கத்துலேயே வந்து ஒரு கலாச்சாரம் வச்சிருக்காங்க. அவரோட பேருக்கு பக்கத்தில் நோட் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ராபுக்கு வந்து ஒழுங்காக காலை வந்து வரைய தெரியாது. அதாவது காமிக் புக்ஸில் வந்து கால் வரையும் போது ஒன்று காலை வரையாமல் விட்டுருவார், இல்லைனா காலை வந்து ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக வந்து மாற்றி வரைஞ்சிருவார். அண்ட் இதை வந்து அவர் நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை கலாய்க்கிற விதமாக இந்த இடத்துல வந்து ஒரு பேருக்கு பக்கத்தில் ஜஸ்ட் ஃபீட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே டைம் லைனில் வந்து ஒழுங்காக இல்லாத விஷயங்கள், அதாவது ஒன்று நடக்க வேண்டியதாக இருந்திருக்கும், அது நடக்காமல் இன்னொன்று நடந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரூவ் பண்ணி இங்கே அனுப்பியிருப்பாங்க. ஸோ மேபி அவர் வந்து அந்த யூனிவர்ஸில் காலை மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட்டு மற்றதெல்லாம் தப்பாக வரைஞ்சிருப்பார் போல். ஸோ அதனால் அவர் ப்ரூவ் பண்ணி இங்கே அனுப்பியிருப்பாங்களோ. யோசிங்க.